இது பக்கெட் பிரியாணி இல்ல, பக்கெட் கடலை மிட்டாய். தீப்பெட்டி தொழிலுக்கு அடுத்தபடியாக மிக முக்கிய தொழிலாக விளங்கும் கடலை மிட்டாய் உற்பத்தியின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பதை காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிலுக்கு அடுத்தபடியாக மிக முக்கிய தொழிலாக விளங்குவது கடலை மிட்டாய் உற்பத்தி. கரிசல் மண்ணில் உற்பத்தி செய்யப்படும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கென்று தனி சிறப்பு உண்டு. கடந்த 2020ஆம் ஆண்டு கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்றது தொடர்ந்து கடலை மிட்டாய் உற்பத்தி தொழில் மிகுந்த வளர்ச்சி அடைந்து வருகிறது. கடலை மிட்டாயில் சுமார் 20 வகையான கடலை மிட்டாய் வகைகளை உற்பத்தியாளர்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை இன்றைக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் விற்பனை என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மற்றொரு பரிமாணமாக பக்கெட் பிரியாணி போல பக்கெட் கடலை மிட்டாய் தற்போது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் உள்ள ஆசியா கேண்டி என்ற நிறுவனம் 1 கிலோ எடை கொண்ட பக்கெட் கடலை மிட்டாய் அறிமுகம் செய்துள்ளது. இதன் விற்பனை தொடக்க விழா இன்று நடைபெற்றது. தொழிலதிபர் ரவி மாணிக்கம் மற்றும் பொறியாளர் சம்பத் ஆகியோர் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். இன்று முதல் பக்கெட் கடலை மிட்டாய் சந்தைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது. அழகிய பிளாஸ்டிக் டப்பாவில் அனைவரையும் கவரும் வகையில் தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ பக்கெட் கடலை மிட்டாய் விலை ரூபாய் 299 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் பக்கெட் கடலை மிட்டாய் வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது.